World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அன்பருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்று நம்மளுடைய அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் சஷ்டி குழுமத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் திரு வல்லரசு தினேஷ்ராஜ் ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். நிறையா இந்த நட்சத்திரங்கள் பற்றி ரொம்ப ஆழமாக நிறையா விதவிதமான வகுப்புகள் எடுத்திருக்கீங்க. சில லட்சக்கணக்கான ஜாதகங்கள், வாடிக்கையாளர்கள் ஜாதகங்கள் எல்லாம் வச்சு நீங்கள் நிறையா பலன்கள் எப்படி நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அனுபவபூர்வமாக ஆராய்ஞ்சு அது விஷயமாக நிறையா வகுப்புகள், அது வந்து நீங்கள் கிடைச்ச அனுபவத்தை மற்றவங்களுக்கு அது ஒரு வகுப்பாக எடுத்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியே பண்ணிகிட்டு இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அந்த வகையில் ஒரு வியப்பான ஒரு புதுமையான ஒரு வகுப்பாக நீங்கள் இப்போ எடுக்கிறதா கேள்விப்பட்டிருக்கிறோம். ஸோ ஒரு பலன் எடுக்கிற முறையில் பார்த்திங்கன்னா லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம், ஸோ இதை வச்சு ஒரு எந்த மாதிரி பலன் எடுக்கலாம், எந்த மாதிரி அதனுடைய தொடர்புகள் நல்லா எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய அனுபவத்திலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயமெல்லாம் வகுப்பாக எடுத்து எங்களுக்கு சொல்கிறதா இருக்கிறீங்க. இதை பற்றி விரிவாக சார்ட்டி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கங்க சார். வணக்கம் சார். இந்த லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம், ஸோ இதை பேஸ் பண்ணி வகுப்பு எடுக்கிறதா சொல்லியிருக்கீங்க. அதை பற்றி பேசிக்காக இது என்ன டீட்டெயில் கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க. பொதுவாக இந்த ஒவ்வொரு பாவத்தின் அதிபதிகளும் ஒரு நட்சத்திரத்தில் நிற்கும். அதில் ஏன் லக்னாதிபதிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, லக்னம் தான் ஜாதகருடைய உயிர் தோன்றிய இடம்னு சொல்கிறோம். ஒரு ஆன்மா தான் சேகரித்து வச்ச கர்மாக்களை கழிக்கணும்னா அதுக்கு ஒரு உடல் உயிர் தேவை. ஸோ அதுதான் நம்மளுடைய மனிதருடைய பூத உடல், நம்ம சுமக்கிற உயிர்னு சொல்கிறோம். அப்போ அந்த உயிரை குறிக்கக்கூடிய பாவமே லக்னம் தான். அப்போ அந்த லக்னம் அப்படிங்கிறதுக்கு அதிபதி ஓனர் தான் லக்னத்தை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறவர். அப்போ அந்த லக்னாதிபதி போயிட்டு எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அது அந்த ஜாதகருடைய பிறப்பின் நோக்கத்தை பற்றி சொல்லும். அவர் என்ன மாதிரியான கர்மாக்களை சுமந்துட்டு வந்திருக்காருங்கிறத அந்த நட்சத்திரம் நிச்சயமாக சொல்லும். அதனால தான் லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். கண்டிப்பாக ஒரு மனிதனாக ஒருத்தவங்க பிறக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஜாதகம்னு ஒன்று இருக்கும்போது அவங்க லக்னாதிபதி அஸ்வினிலேருந்து ரேவதி வரைக்கும் 27 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் கண்டிப்பாக நிற்கும். ஸோ அப்போ அது என்ன மாதிரி நட்சத்திரம், அது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குங்கிறத நம்ம மிக தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்க. இப்போது நமக்கு எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா தாராபலன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு சந்திரன் என்ற நட்சத்திரத்திலேருந்து நம்ம தாராபலன் எடுத்து ஸோ அதிலேருந்து நம்ம பலன்கள் நம்ம பொதுவாக பார்க்குறது உண்டு. ஸோ இந்த லக்னாதிபதி என்ற நட்சத்திரத்திலேருந்து பலன்கள் எடுக்கும்போது எந்த வகையில் மாறுபடுது, இதனுடைய சிறப்பம்சம் என்னங்கய்யா? பொதுவாக இந்த லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த நட்சத்திரத்தோட அதிபதி அப்படிங்கிற கிரகம் அவர் முதல்ல பார்க்கணும். எந்த கிரகத்தோட சாரம் வாங்கியிருக்கு, கேதுவோடைய சாரமா, சுக்கிரனுடைய சாரமா, சூரியனுடைய சாரமானு. அப்போ எந்த கிரகத்தோட நட்சத்திரம் வாங்கியிருக்கோ அந்த கிரகத்தோடைய தாக்கங்களும் அந்த கிரகத்தோடைய காரகத்துவங்களும் அந்த ஜாதகரை அதிக அளவில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு சொல்லலாம். இப்போ செவ்வாயோட சாரம் வாங்கியிருக்கு அப்படின்னா அப்போ ரொம்ப மூர்க்கத்தனமாக, கோவப்படக்கூடிய நபராக, ரொம்ப எல்லா விஷயத்துலையும் அவசரப்படக்கூடிய நபராக இருப்பாங்கன்னு சொல்லலாம். இதே புதனுடைய ஒரு நட்சத்திரம் வாங்கியிருக்கும் போது புத்திசாலித்தனமாக ஹேண்டில் பண்ணுறது, எதையுமே நுணுக்கமாக சிந்திக்கிறது, எந்த ஒரு விஷயத்தையுமே அறிவுபூர்வமாக திட்டமிடல் மூலமாக கால்குலேட்டிவாக செய்கிறது அப்படின்னு சொல்லலாம். இப்படி அதை வாங்கியிருக்கக்கூடிய நட்சத்திர அதிபதியை வச்சு சில முடிவுகள் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரத்திற்கு எத்தனாவது நட்சத்திரமாக வருது, அதோடைய தாராபலன் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத வச்சும் சில முடிவுகளுக்கு வர முடியும். ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம் மட்டும் ஜென்ம நட்சத்திரத்துக்கு ஒரு நல்ல நட்சத்திரமாக அமைஞ்சிட்டாலே மேக்ஸிமம் அந்த ஜாதகர் ஜெயிச்சிருவார்னு சொல்லலாம். ஏன்னா அவர் தான் எல்லா விதமான நன்மைகளையும் கஷ்டங்களையும் அனுபவிக்கக்கூடியது லக்னம் தான். அப்போ திருமணமாக இருந்தாலும் சரி, வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, குழந்தை பாக்கியம்னாலும் சரி, வேலைக்கு போனாலும் தொழில் பண்ணாலும் எல்லாத்துக்கும் லக்னம் வேணும். லக்னம் இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது. அப்போ லக்னாதிபதி போய் ஒரு நல்ல தாராபலன் நட்சத்திரம் நின்றுட்டாலே அவர்கள் வாழ்க்கையில் எப்படியாவது போராடியாவது ஜெயிச்சிருவாங்க. தே நெவர் ஃபெயில் இன் ஹிஸ் லைஃப் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடலாம். ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டாக நம்ம எடுக்க முடியும். அதே மாதிரி லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு கர்ம பதிவுகள் இருக்குது. அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன்னா கர்ம பதிவுங்கிறது அவங்க என்ன மாதிரியான எனர்ஜியில் பிறந்திருக்காங்க, அதை அவங்க நன்மையை செய்ய போதா கெடுதலை செய்ய போதாங்கிறத கர்ம பதிவு மூலிமா எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தர் துலா லக்னத்தில் பிறந்திருக்காரு, லக்னாதிபதி சுக்கிரன் போயிட்டு அவங்களுக்கு ரேவதி நட்சத்திரத்தில் நிற்கிதுன்னா அதோடைய கர்ம பதிவு செவ்வாய். செவ்வாய் துலா லக்னத்திற்கு 2, 7 கூடியவனாக வராங்க. அப்போ அவங்க வாழ்க்கையில் செவ்வாயோட இயக்கமும் 2ஆம் பாவம் 7ஆம் பாவத்தோட இயக்கமும் வாழ்நாள் முழுவதும் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லலாம். இதன் மூலியமாக தான் வாழ்க்கை இயங்கும்னு சொல்லலாம்.
இதில் ஒரு வேளை அந்த செவ்வாய் பலமாயிட்டா மிக சிறப்பான வாழ்க்கை அவங்களுக்கு கிடச்சிரும். இப்படி ஒவ்வொரு பாயிண்ட்லேயுமே சில உண்மையான விஷயங்களை நம்ம எடுக்க முடியும். ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கீங்க. எப்படி வந்து ராசி பலன் பார்க்கும்போது சந்திரனை வச்சு பார்க்குறத விட லக்னத்துக்கு வச்சு பார்க்குறது சிறப்பாக இருக்குன்னு சொல்கிற மாதிரி இந்த கான்செப்டில் சொல்லியிருக்கீங்க. ஸோ அப்போது ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு தசா புத்தி நடக்கும். ஸோ அப்போ அந்த தசாநாதனும் புத்திநாதனும் ஒரு நட்சத்திரத்தில் இருப்பாங்க. ஸோ அதுக்கும் இந்த லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கும் ஒரு தொடர்பு படுத்தி ஏதாவது பலன்கள் நடக்குங்களா? இதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கய்யா. கண்டிப்பாக சொல்ல முடியும். ஏன்னா லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம் அப்படிங்கிறது அந்த ஜாதகருடைய சிந்தனை, குணம், தோற்றம் இதை பற்றியெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நட்சத்திரமாக அதை சொல்கிறோம். அப்படி இருக்கிறப்ப எந்த ஒரு தசாபுக்தி நடந்தாலும் அந்த ஜாதகர் அந்த தசா புக்திக்கு ஏற்ற மாதிரி எப்படி ஒரு வாழ்க்கையை மாற்றி அமைச்சிக்கிறார் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதுக்கு லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்திலிருந்து நடப்பு தசாநாதன் நட்சத்திரமும் நடப்பு புத்திநாதன் நட்சத்திரமும் எப்படிப்பட்ட தாராபலனில் இருக்காங்க அப்படிங்கிறது மூலிமா சில பலன்களை நம்ம எடுக்க முடியும். அது கரெக்டாகவும் வருது அப்படியும் நம்ம பார்க்கலாம். இது வந்து தசாபுக்திக்கு நம்ம எடுக்கிறோம். அதே மாதிரி கோச்சாரத்துக்கும் லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்திலேருந்து கோச்சார கிரகங்கள் ட்ராவல் பண்ணுறதை வச்சும் எடுக்க முடியும். இப்படி பல்வேறு மெத்தட்ஸில் இந்த லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்தை வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். ரொம்ப சிறப்பாக ரொம்ப மோர் டெக்னிக்கலாக வந்து இதை வந்து சொல்லிக் கொடுக்குறீங்க. இதில் சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா சில பேருக்கு நெகட்டிவாக கூட வர வாய்ப்பு இருக்குது. தசாபுத்தி நல்ல தாராபலனில் இருந்தாலுமே லக்னாதிபதி என்ற நட்சத்திரத்துக்கு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு நெகட்டிவாக வரது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் என்ன மாதிரி ஒரு சமன்படுத்திக்கிறதுக்காக என்ன மாதிரி பரிகாரங்கள் செஞ்சுக்கலாமா? அதை எப்படி நம்ம சரி பண்ணிக்கிறதுங்கய்யா? ஓகே. ஸோ பொதுவாக வந்து இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, எல்லாமே நட்சத்திரங்களை பேஸ் பண்ணி இயங்குறதுனால அந்த நட்சத்திர காரகத்துவங்களை நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணிக்கணுமா டீஆக்டிவேட் பண்ணிக்கணுமாங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ காமனாக வந்து எல்லாருமே நட்சத்திர காரகத்துவங்களை தெளிவாக படித்து வச்சாதான் அந்த விஷயங்களை வந்து நம்ம தெளிவுபடுத்திக்க முடியும். இப்போ ஒருத்தவங்க வந்து மிதுன லக்னத்தில் பிறந்திருக்காங்க, லக்னாதிபதி புதன் போய் பூர நட்சத்திரத்தில் நிற்கிது. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார். அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு பூரம் வந்து பார்த்திங்கன்னா பகை நட்சத்திரம். அப்போ வந்து லக்னாதிபதியே போய் பகையில் இருக்கும்போது அவருக்கு வாழ்நாள் முழுவதும் பகையான விஷயங்கள் வந்து அவங்க வாழ்க்கையில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த பகையான விஷயங்கள் வராமல் இருக்கணும்னா பூர நட்சத்திரம் சார்ந்த விஷயங்களை அந்த ஜாதகர் வந்து புறக்கணிக்க வேண்டும். அப்படின்னா வந்து அதுலேருந்து தூரமாக இருக்கணும். அந்த காரகத்துவங்களும் அவங்க வாழ்க்கையில் இயக்கவே கூடாது. அதை சார்ந்த பொருட்கள், உணவுப் பொருட்கள், பழங்கள் இந்த மாதிரி விஷயங்களை நிறைய தானம் பண்ணணும். அதே முக்கியமாக பார்த்திங்கன்னா வாழ்வியலாக நிறையா விஷயங்கள் சொல்லலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருந்தால் அவங்க சினிமா தேட்டருக்கே போகக்கூடாது. ஏன்னா பூரங்கிறது சினிமா தேட்டர். அப்போ அந்த இடத்துக்கு போகும்போது அந்த லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த லக்னத்தை சுமக்கக்கூடிய ஜாதகருக்கு பெரிய பிரச்சனைகளை கொடுத்துரும். இப்படி நட்சத்திர பரிகாரனால என்னென்னா எந்த நட்சத்திர காரகத்துவத்தை இயக்கணும், எந்த நட்சத்திர காரகத்துவத்தை இயக்கக்கூடாது அப்படிங்கிறத பொறுத்து மிக சிறப்பாக நம்ம எடுக்க முடியும். இது வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டுக்கு சொன்னேன். இதே வந்து அந்த பூர நட்சத்திரத்தில் ஒருத்தங்களுக்கு லக்னாதிபதி உட்காருது, அவர் வந்து மக நட்சத்திரத்தில் பிறந்துட்டாருன்னா அப்போ என்ன ஆகும்? ஸோ அவங்களுடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா மக நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரமாக பூரம் வருது. அப்படி 2வது நட்சத்திரம் பூரம் வரும்போது சம்பத்து தாரையாக வருது. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயங்கள், பொருளாதார முன்னேற்றங்கள், நல்லா சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் அந்த மாதிரிலாம் கொடுக்கும். இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து நம்ம எடுக்கலாம். நம்மளுடைய லக்னாதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, அது ஜென்ம நட்சத்திரத்துக்கு எத்தனாவது தாராபலன் அப்படிங்கிறத வச்சு நம்ம எடுக்க முடியும். ரொம்ப சிறப்பான விளக்கங்கய்யா. இதுக்கு ஏதாவது கோவில் வழிபாடுகள் பரிகாரங்களில் வந்து என்னென்ன மாதிரி வெரைட்டியாக பரிகாரங்கள் எல்லாம் நீங்கள் சொல்ல போகிறீங்கய்யா? ஸோ இது வந்து இந்த லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக சில கோயில்கள் இருக்குது, வாழ்வியல் பரிகாரங்கள் இருக்குது, தாந்திரிக பரிகாரங்கள் இருக்குது, அதுமாதிரி தான தர்மங்கள் பரிகாரங்கள், இந்த மாதிரி நிறையா பரிகாரங்களை வந்து நம்ம எடுக்க முடியும். அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே நம்மளுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள், நிறைய நெகட்டிவான விஷயங்கள்லாம் வந்து நம்ம சால்வ் பண்ணிக்க முடியும். ரொம்ப சிறப்பான விளக்குங்க. ஏன்னா மேலோட்டமாக பார்க்கும்போது வெறும் தாராபலனில் பார்க்கும்போது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த லக்னாதிபதி என்ற நட்சத்திரத்துக்கு இது நமக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திநாதன் இந்த மாதிரி நட்சத்திர தாராபலனில் இருக்கும்போது சில நெகட்டிவ் வந்தாலுமே ஈஸியாக தடுத்துக்கலாம். அதை பாசிட்டிவாக வந்தாலுமே அதை எப்படி பூஸ்டப் பண்ணி அது சார்ந்த தொழில்களோ அது சார்ந்த வேலை வாய்ப்புகளோ உருவாக்கிட்டால் இன்னும் நல்லா வாழ்க்கையில் மேலும் மேலும் நிறைய சிறப்பை நம்ம வந்து அனுபவிச்சுக்கலாம். ஸோ அப்போது இது வந்து ரொம்ப நுணுக்கமாக எல்லோரும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்குறோம். இதை பற்றி வகுப்புகள் ஏதாவது எடுக்க போகிறீங்களா? எப்போ எடுக்க போகிறீங்கன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்கய்யா. இந்த வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்தில் 22/6/2026 திங்கக்கிழமை அன்னைக்கு மாலை 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் 3 மணி நேர வகுப்பாக நடத்த போகிறேன். இது வந்து VDR ஜாதக ஆராய்ச்சி வகுப்புங்கிற தலைப்பில் நடக்க போகுது.
இதற்கான கட்டணம் 500 ரூபாய் தான். ஸோ விருப்பப்படுறவங்க எல்லாருமே கலந்து கொண்டு பயன்பெறலாம். உங்களோட ஜாதகத்தில் இது என்ன மாதிரி அமைப்பை கொடுக்குங்கிறத இந்த வகுப்பு படிக்கும் போதே வகுப்புலேயே நீங்கள் அதை வந்து உடனே அப்ளை பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கான பரிகாரங்களையும் தெரிஞ்சுக்கலாம். மிக குறைந்த கட்டணத்தில் ஒரு பெரிய விஷயத்தை வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு வந்து வந்திருக்கீங்க. இந்த மாதிரி மிக சிறப்பான ஒரு தகவலையும் ஒரு வகுப்பையும் கொடுக்க இருக்கிற உங்களுக்கு என்னுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் சார்பாக பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறோம் சார். வணக்கம், நன்றி, வணக்கம். நன்றி சார், வணக்கம். வாழ்க வளமுடன் சார்.